கற்றுத்தந்த அத்தனை குருமார்களுக்கும் முதல்ல வணக்கத்தினை தெரிவிக்கிறேன். நான் இப்போ சொல்லக்கூடிய வீடியோ என்னென்னா, ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்களை துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மேலே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, சரி, இப்போ துலாம் ராசி பார்க்கலாமா? இப்போ துலாம் ராசிங்கிறது காலபுருஷனுக்கு 7வது வீடு. ஓகே, இந்த ராசி நான் ராசி சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தை நீங்கள் லக்னமாக இருந்தால் லக்னத்துக்கு பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ துலாம் ராசிக்கு அதிபதி யார்? சுக்கிரன். 1-8க்கு அதிபதி 11. ஓகே, அப்போ 8-11 வருதா? 8-11 வந்தாலே நமக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம். அப்போ இந்த மாதம் நமக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதிர்ஷ்டம் வருதுன்னு சொன்னிட்டு வீட்டில் கதவை விட்டுட்டு உறங்கக்கூடாது. நம்ம என்ன வேலையில் இருக்கிறோமோ அந்த வேலை மூலமாக நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். இப்போ ஒரு உயர் பதவிக்கு நீங்கள் ட்ரை செய்துட்டு இருக்கீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி. ஓகே, இப்போ ஒரு நீங்கள் மெடிசன் எழுதி போட்டிருப்பீங்க, அது நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம், கிடைக்காத நினச்சிட்டே இருப்போம், கிடச்சிரும். அந்த மாதிரி நமக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். பொதுவாக 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரா, அவர் நேர் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கும்போது 5ஆம் இடம் தான் பேர் புகழ்லாம் கிடைக்கக்கூடியது. அப்போ நமக்கு என்ன செய்யணும்? 5ஆம் இடத்தை பார்த்தா 50 வயசுக்கு மேலே நமக்கு ஒரு பேர் புகழ்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 சரராசி. இந்த சரராசிக்கு 11ஆம் இடம் பாதகம்னு சொல்லுவாங்க. அப்போ பாதகம்னு சொன்னா இவங்களுக்குலாம் என்ன செய்யணும்? முதல்ல சின்ன வயசுலேயே ஏதாவது கிடச்சிட்டுனா, பேர் புகழ் கிடச்சிட்டுனா 50 வயசுக்கு மேலே எதுவும் இருக்காது. அதனால பாதகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு 50 வயசுக்கு மேலே பேர் புகழ் கிடைச்சா அது எப்பவுமே கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கும். சரியா? மற்ற ராசிகளுக்குலாம் அப்படி இல்லை, எப்பவுமே கிடைக்கலாம். அப்போ உங்களுக்கு 50 வயசுக்கு பிறகு யோகம் கிடைக்கும். அப்போ இப்போ ராசி அதிபதி 11லே இருக்காரு. அப்போ உங்களுக்கு இந்த மாதமே ஏதாவது ஒரு பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? அப்போ அது கூடவே பாருங்க, சூரியன் இருக்கார். சூரியன் யாரு? 11ஆம் இடத்து அதிபதி. அவர் 15 நாள் 10ல் இருப்பார். 10ஆம் வீடுங்கிறது என்னது? சூரியனுக்கு திக்பலம். சூரியன் 10ஆம் வீட்டில் இருந்தால் திக்பலம்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அரசு வேலைக்கு நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியன் எப்பவுமே நல்லா இருக்கணும், அப்போ தான் அரசு வேலை கிடைக்கும். அப்போ 10ஆம் வீட்லேயே அவர் இருக்கிறாருனால, இப்போ சப்போஸ் 10ஆம் வீட்டு அதிபதி யாருங்க? சந்திரன். இப்போ உங்கள் ஜாதகத்தில் இப்போ நீங்கள் துலாம் லக்கணமாக இருந்து சந்திரனும் சூரியனும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கீங்களா, இதில் சந்திரன் இதில் சூரியன் இப்படி உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அப்போ நீங்கள் ட்ரை செய்து பார்க்கலாம். ஓகே, அப்போ ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி அதில் இருக்கிறாரு, சூரியன் 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இப்படி இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக நான் சொல்வேன் சந்திரன் 6-8-12 இருக்கக்கூடாதுன்னு சொல்வேன். இப்போ உங்களுக்கு துலாம் லக்னமாக இருக்கீங்க, இதில் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களா, அப்போ 8ஆம் வீட்டில் இருக்கிறார் இல்லையா, அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வேலை இருக்கும்? அதாவது உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா இது சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடம். அப்போ இதில் 8ல் இருந்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ சப்போஸ் உங்களுக்கு துலாம்லே சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சனி இதில் உச்சம், சந்திரன் ஆட்சி, இப்படி சந்திரன் ஆட்சியும் சனி உச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகே, அப்போ நம்ம இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் ட்ரை செய்யலாம். நமக்கு அந்த ஆப்ஷனே இல்லாமல் நிறைய எக்ஸாம் எழுதி நமக்கு வேஸ்ட் இல்லையா? ஒன்று நம்ம ப்ரைவேட்டாக எதாவது பண்ணால் நம்ம சொந்த தொழிலில் பண்ணிட்டு போகிறது. நம்ம கவர்மெண்ட் வேலை கிடைக்குமாங்கிறது நம்ம உறுதியாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி செய்யலாம். பாருங்கள், அப்போ சந்திரன் சூரியன் 10ல் இருந்தால் நமக்கு நிறைய வேலை கிடைக்கும். அதை மற்றபடி என்ன தெரியுமா? இடம் மாற்றம், ஒரு வேலையில் இடம் மாற்றத்தினால நமக்கு வெற்றி கிடைக்கும். ஓகே, அப்போ ஜோதிடர்களுக்கு நல்லா இருக்கும். குலத்தொழில் செய்வாங்களா, அப்பாவோட வேலை, அவங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த வேலையிலையும் நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அப்போ 15 நாள் இதில் இருப்பார். அப்புறம் 16ஆம் தேதி சூரியன் இங்கே வருவார், அவரோட வீட்டுக்கே வருவார். அப்போ 11ஆம் வீடு. அப்போ 11ஆம் வீடு பாதகஸ்தானமும் அவர் தான். இதில் ஒரு விஷயம் பாருங்க, துலாம் ராசிக்கு சூரியன் தான் பாதகாதிபதி, அதே லாபாதிபதியும் அவரே தான். ஓகே, சூரியன் தான் நம்ம லக்கணத்துல நீசமடையக்கூடியது அவர் தான். சுக்கிரனுக்கு பாவியும் அவர் தான். அப்போ இவர் எப்படிங்க நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா? துலாம் லக்கணத்துக்கு ஆனால் அவர் நல்லதுதான் செய்வார். நிறைய பேர் நினைச்சிருக்காங்க துலாம் லக்கணம் துலாம் ராசிக்காரங்களுக்கு அப்பா எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க அப்படிலாம் நினைச்சிருக்காங்க. கண்டிப்பா கிடையாது. சூரியனுக்கு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடம் வளர்ச்சி அடையும்னு சொல்லியிருக்கேன். பொதுவாக 11ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலுமே, பாவ கிரகமா இருந்தாலும் நம்ம வளர்ச்சி அடைவோம் நிச்சயமா. ஓகே, ஏன்னா 11ஆம் இடங்கிறது இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அது காலியாக தான் இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல சூரியன் இருக்கும்போது
இந்த துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரங்க அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன வேறு வேலை தொடங்கினாலும் சக்ஸஸ் ஆகுங்க. அதனால அவர் பாதகாதிபதினு சொல்லி இப்படிலாம் ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஓகே, அப்போ சூரியன் 11ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. அப்போ 11ஆம் இடத்துல எல்லாம் லாபம் நமக்கு கிடைக்கும். பொதுவாக இப்போ செவ்வாயும் நம்ம என்ன அரசு கிரகம், அவரு 11ல் இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு இந்த மாதம் ஏதோ அரசு வேலைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. வீடு வாங்கி நீங்கள் கட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். அப்படி ஐடியா இருந்தால் உங்கள் ஜாதகத்துலேயும் சூரியன் இப்படி 11ஆம் இடத்துல இருந்தால் அந்த இடத்த வந்து நீங்கள் கவர்மெண்ட் மூலமாக கரெக்டாக அந்த பத்திரத்தை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ ஒரு புரோக்கர் சொல்லுவார் இது நல்ல இடம் தான் அப்படி இப்படின்னு சொல்லுவார். நீங்களும் சரின்னு வாங்கியிருப்பீங்க, ஏன்னா அவருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் மூலமாக பார்க்கணும். நீங்கள் வீடை கட்டின பிறகு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இங்கே வந்து ரோடு வந்து விரிவாக்க போகிறாங்க, அதனால உங்கள் வீட்டில் உள்ள இடம் போயிடும் அப்படிம்பாங்க. நம்ம கஷ்டப்பட்டு வீடை கட்டி வச்சுருப்போம் இல்லையா, அதில் பாதி இடம் போயிட்டு நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம முதலே கவர்மெண்ட் ரீதியாக நம்ம கேட்டு வச்சுட்டோம்னா இந்த இது ஏதாவது சாலைகள் விரிவாக்குறாங்களா அப்படிலாம் நீங்கள் கேட்டு வச்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் வீடை கட்டிட்டீங்க, கெட்டின போது சொல்லுவாங்க இதில் பாதி இடம் அரசாங்கத்துக்கு உள்ளது, அதனால் அது அரசாங்கம் எடுத்துரும் அப்படின்றாங்க. அதனால ஏன்னா இது 4ஆம் இடத்துக்கு இது 8ஆம் இடமா வருது. அப்போ அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை வரும். அதனால நீங்கள் ஒரு இடம் வாங்கும் போதே இங்கே கவர்மெண்ட் மூலமாக அப்ரூவ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. சரியா? பார்த்து இங்கே செய்கிறது நல்லது. அது பாருங்க 9ஆம் அதிபதி 3ஆம் பார்க்குறாரு. ஓகே, ஏன்னா இது புதன் வந்து 12ஆம் இடத்த அதிபதி 12 பார்க்குறாரு இல்லையா. இப்போ புரியுதா உங்களுக்கு? 12ஆம் இடத்த பற்றி 12லே இருக்காரு. அப்போ இது 12ஆம் இடம் தானே சொல்லுவோம். அப்படி இருந்தாச்சுன்னா உங்களுக்கு பொதுவாகவே துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களுக்கு 9, 12க்கு அதிபதினாலே வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. வெளிநாட்டு சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும், அவங்க அங்கே தான் இருப்பாங்க. அதே இது 12ஆம் இடத்து அதிபதி 12லே இருந்தாருன்னா உங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, மேடம் எனக்கு கிரீன் கார்டு கிடைக்குமா, நான் இவ்வளோ வருஷம் இருந்திருக்கேன்னு. அது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும், இருந்தால் தான் கிரீன் கார்டு கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா உங்களுக்கு அந்த மாதம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? அப்புறம் 9ஆம் அதிபதியும் அந்த இதை பார்க்குறாரு இல்லையா, 3ஆம் அதிபதியாக பார்வையாக பார்க்குறாரு. அப்போ தந்தையோட தொழில் செய்வாங்க, தந்தைக்கு கொஞ்சம் டிராவல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போ அதுவும் நல்ல சிறப்பாக தான் இருக்கு. இப்போ அடுத்தல பாருங்க 2, 7க்கு அதிபதி செவ்வாய் 8ல் இருக்கார். அப்போ செவ்வாய் 8ல் இருக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கல்யாணம் வருதுன்னு வச்சுக்கோங்களா, எந்த மாதிரி பொண்ணு வருவா, 7ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கா 2ல். அப்போ ஒரு வருமானம் உள்ள பொண்ணாக இருக்கும், பொண்ணு வேலையில் இருப்பான், அதில் நிறைய தொகை கொண்டு வரக்கூடிய பொண்ணாக இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொண்ணு அமையும் போது நீங்கள் என்ன தரமாக செய்யணும், அவங்கள எப்போவுமே வீட்டில் புகழ்ந்து பேசிகிட்டே இருங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் நிறைய வீட்டிலேருந்து வாங்கிட்டே வருவான். நீ வைக்கிற கறி எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, நீ எது போட்டாலும் நல்லா இருக்கு இப்படி ரொம்ப பெருமையாக பேசி பாருங்க, அவன் இன்னும் வீட்டிலேருந்து நிறைய கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். சரியா? அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. பொதுவாக அந்த செவ்வாய் வந்து 8ல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து இப்போ உடல் நல்லா சரியில்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்க கையால் முத ஒரு மருந்தை கொடுத்தாச்சுன்னா அவங்க சீக்கிரம் குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம் பலமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி செய்யும்போது அது பலம் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? சரி, இனிமேல் நாளைக்கு அடுத்த ஒரு விஷயத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.